இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற திரைப்படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாய புத்தகம். முன் ஜென்மத்தில் நடந்த சாபத்தால் மோட்சம் அடையாமல் இருக்கும் நாயகியின் கதை தான் இது. இந்த படத்தில் நாயகனா அசோக் சினிமாவில் இயக்குனராகணும் அப்படின்ட்டு முயற்சி செஞ்சுட்டு வராரு. இவருக்கு ஒரு நாள் ராத்திரியில் தூங்கும்போது ஒரு புத்தகம் ஒன்றும் அதிலிருந்து பாம்பு வர்றதையும் கனவுல பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த பாம்பு அவரை தூங்க விடாமல் செய்யுது. இப்படி கனவு கண்டதுலேருந்தே இவருக்கு ஒரு பயம் வருது. அதனால் இவர் ஒரு சாமியார்கிட்ட போய் அவருக்கு கனவை சொல்கிறாரு அசோக். அவர் உடனே கனவுல பார்த்த புத்தகம் இதுதானே அப்படின்ட்டு எடுத்து கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய கதையை, அதாவது அவர் எடுத்து கொடுத்தார் பார்த்தீங்களா, அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கதையை அப்படியே திரைப்படமாக இயக்கவும் சொல்கிறாரு. சாமியாரோட சீடரான தயாரிப்பாளர் இளவரசு அசோக் இயக்கவிருக்கும் படத்தை தயாரிக்க முடிவு செய்கிறாரு. புத்தகத்தில் உள்ள கதைப்படி காந்தார மலையில் இருக்கும் ஆளில்லா பங்களாவிற்கு தன்னோட குழுவினரோட போகிறாரு அசோக். அங்கு பல அமானுஷமான சம்பவங்கள்லாம் நடக்குது. இறுதியில் அந்த பங்களாவில் அமானுஷ விஷயங்கள் நடக்க காரணம் என்ன, அந்த புத்தகத்தில் உள்ள மர்மம் என்ன, இயக்குனராக அசோக் படத்தை இயக்குனாரா அப்படின்றதே படத்தோட மீதி கதை. படத்தில் கதாநாயகனாக நடிச்சிருக்கும் அசோக் இயக்குனராக முயற்சி செய்வது, தனக்கு வரும் தடைகளை எதிர்ப்பது அப்படின்ட்டு நடிப்பில் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாருன்னே சொல்லலாம். குறிப்பாக நடனம் மற்றும் ஆக்ஷன் காட்சிகளை கவனிக்க வச்சிருக்கிறாரு. நாயகியாக நடிச்சிருக்கும் அபர்ணதி மகாராணி கதாபாத்திரத்துக்கு அப்படி கச்சிதமாக பொருந்தி இருக்கிறாங்கன்னே சொல்லலாம். ஆக்ஷன் காட்சிகளில் இவங்க ரொம்ப பளிச்சுன்னு வராங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஃப்ளாஷ்பேக் காட்சிகளில் மட்டுமே வரக்கூடிய ஸ்ரீகாந்தின் தோற்றமும் நடிப்பும் பெருசாக கை கொடுக்கல, மனசில் நிற்கிற மாதிரியும் இல்லை அப்படின்னு தான் சொல்ல தோணுது. முன் ஜென்ம கதையை மையமாக வச்சு படத்தை இயக்கியிருக்கிறாரு இயக்குனர் ராம ஜெயபிரகாஷ். ஃபர்ஸ்ட் ஆஃபில் பேய் படங்களுக்கே உண்டான பாழடைஞ்ச பங்களா, ரூம் கதவை திறக்கிறது, பயமுறுத்துறது அப்படின்ட்டு திரைக்கதை அப்படியே போயிட்டே இருக்குது. செகண்ட் ஆஃபில் வரலாறு கதை, முன்ஜென்மம், போர் அப்படின்ட்டு நகருது இந்த ஸ்டோரி. அதிக கிராஃபிக்ஸ் காட்சிகள் வச்சு படத்தை இயக்கியிருக்கிறாங்க. ஒரு சில இடங்களில் மட்டுமே கிராஃபிக்ஸ் காட்சிகள் ஒர்க் அவுட் ஆகிருக்கு, மற்ற இடத்துல பெருசாக ஒர்க் அவுட் ஆகலன்னே சொல்லலாம். இசை பார்த்திங்கன்னா ரவி விஜய் ஆனந்த் இசையில் பாடல்கள் எல்லாமே கேட்குற மாதிரி தான் இருக்குது. பின்னணி இசை கதைக்கு ஏற்றார் போலையும் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். பட் இன்னும் கொஞ்சம் மெனக்கட்டு இருக்கலாமோ இசையில் அப்படின்ட்டு தான் சொல்ல தோணுது. அடுத்தபடியாக ஒளிப்பதிவு கிட்ட வந்தால் பெரும்பாலான காட்சிகள் கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதால ஆறு முகத்தோட ஒளிப்பதிவு கவனம் பெறவில்லை அப்படின்னு தாங்க சொல்ல முடியும். தயாரிப்பு வினோத் ஜெயின் சார்பில் ஜாக்வா ஸ்டுடியோஸ் நிறுவனம் மாய புத்தகத்தை இவங்க தயாரித்து எடுத்திருக்கிறாங்க. ஸோ ஃபைனலாக சொல்லணும்னா ஓகே, ஒரு முறை போயிட்டு இந்த பங்களாவை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு தான் சொல்ல தோணுது. வல்லவன் உங்களில் ஒருவன்